വീട്ടിൽ അനിമൽ ഉണ്ടോ ഇല്ലയോ? ഉണ്ടല്ലേ. എന്നാൽ അത് ഹെൽത്തി ആയിട്ട് ഉണ്ട് ഇല്ലെന്ന് എങ്ങനെയാ കണ്ടുപിടിക്കും? உசிர் இருந்தாதான் நடக்கும் அது இல்ல. உசிர் இல்லாத எப்படி நடக்கும் இல்ல. அப்போ அதுல ரெண்டு மூணு ஒன்னு சொன்னது மாதிரி நல்ல ஒரு சைஸா நல்ல இதா இருக்கிறது. முக்கியமாயிட்டு அதோட ஸ்கின் உண்டுல, அந்த ரோமங்கள் சொல்றோம்ல, ஹேர், அது பாலிஷ் ஆயிட்டு இருக்கணும். ஷைனிங், கரெக்ட். அந்த மேல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் வந்து பாலிஷ் ஆயிட்டு இருக்கும். பின்ன சொல்லுவாங்க அது தூசி உள்ள இடத்துல கிடந்தா என்ன செய்யும்? இல்லை, அங்கே இல்லை. நீங்கள் தூசி ஒரு டஸ்டியான பிளேஸில் பசு கிடந்தாலும் ஹெல்த்தியான அனிமலோட ஸ்கின் வந்து பாலிஷாக இருக்கும் ஒன்று. பின்ன இந்த மூக்கு இது இல்லை, இந்த ஃப்ரண்டில் அது இந்த மூக்கு பகுதி பிளாக் ஆகிட்டு இருக்கும், அது மஃபிள்ஸ்ன்னு பறையும். அது ஆல்வேஸ் வெட், ஈரமாயிட்டு இருக்கும். இந்த மஃபிள்ஸுங்கிறது உணங்கி போகாது, ஈரமாயிட்டு வெட்டாயிட்டு இருக்கும்போது அது ஹெல்த்துன்னு பறையும். இப்போ சில அனிமல்ஸுக்கு வந்து அந்த ஹேர்ஸ் எல்லாம் இப்படி தூக்கிட்டு நிற்கும், பார்த்துருக்கீங்களா? சின்ன கண்ணுக்குட்டியாக இருக்கலாம், அல்லது அந்த ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஹேர் எல்லாம் எப்படி முடி தூக்கிட்டு இருக்கும்ல, உண்டா இல்லையா? அப்போ அதுக்கு மீனிங் என்ன? அது ஹெல்த் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பறையும்போ ஸ்டமக்ல இன்டெஸ்டைன் ப்ராப்ளம்ஸ் உண்டுன்னு பறையும். புழுக்கள் உண்டுல்ல, ஸ்டமக்ல இருக்கக்கூடிய இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய வேர்ம்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஹேர்ஸ் உண்டு இல்லையா, அனிமல்ஸோட ஹேர்ஸ் வந்து தூக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன? அதுக்கு என்னது? இன்டெஸ்டைனல் டிசார்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்டமக்ல புழு இருக்குது. ஸ்டமக் இன்டெஸ்டைனல் பாரசைட்னு പറയും. அதுக்கு ஏது ட்ரீட்மெண்ட் ആണ്? ആൽബെൻഡസോൾ ഉണ്ടോ ഇല്ല? ആൽബെൻഡസോൾ, ബെപ്പൻഡസോൾ ടാബ്ലറ്റ്സ് ഉണ്ട്, അത് കെമിക്കൽ. പിന്നെ ഓർഗാനിക്കിലെ ട്രീറ്റ്മെന്റ് കൊടുക്കണമെങ്കിൽ ഒരു മെത്തഡ് ഉണ്ട്. വിനിഗർ தெரியும்ல, வினிகர் நம்ம பிக்கிள்லாம் போடுறதுக்கு யூஸ் செய்யும். வினிகர் வந்து 100 ml. நேச்சுரல் வினிகர் கெட்டினால் நல்லது, அல்லது சிந்தட்டிக் ஆகினாலும் குழப்பம் இல்லை. சிந்தட்டிக் ஆகிட்டு உள்ள வினிகர் பிளஸ் கார்லிக் 50 grams. இதான் மெடிசன். இந்த ஸ்டமக் இன்டெஸ்டைனல் பாரசைட்ஸ் உண்டுல்ல, இந்த இன்டெஸ்டைனல் பாரசைட்ஸ் அனிமல்ஸுக்கு உண்டெങ്കിൽ அதுக்குரிய மெடிசன். இப்போ இந்த கார்லிக் 50 கிராம் எடுத்து நல்ல பல்ப்பாயிட்டு மிக்சியில் இட்டு நல்ல பல்ப்பு மாதிரி, வெளுத்துள்ளி அது நல்ல பல்ப்பிங் ஆகிட்டு மிக்சியில் இட்டு இடணும். பின்ன அதில் இந்த 100 ml வினிகர் மிக்ஸ் பண்ணி 12 hours இன்னைக்கு ஈவினிங் பண்ணிட்டு நாளைக்கு காலையில் கொடுக்கலாம். ஆனால் எல்லா நாளும் கொடுக்க முடியாது. ஃபுல் மூன் சொல்லும்ல, பௌர்ணமி, வெளுத்த பாவு அன்னைக்கு கொடுக்கணும். இது வலிய பசுவுக்கு வேண்டிய டோஸ். இப்போ ஒரு பாதி அளவு அது கொடுக்கல. சின்ன கண்டுக்குட்டிக்கு 25 கிராம், 25%. இது ஃபுல் மூன் டே தான் கொடுக்கணும். வெளுத்த பாவு பின்ன, ஆனால் அது வெளுத்தவாவுக்கு முன்பு, அதுக்கு இந்த ப்ரீவியஸ் டே ஆஃப்டர்நூன்ல இருந்து நோ ஃபீட்ஸ் கொடுக்கக்கூடாது. நோ ஃபீடிங், நோ வாட்டரிங், நத்திங், ஒன்றும் கொடுக்காது இருக்கணும். அந்த வெளுத்தவாவுக்கு முன்பு ஆஃப்டர்நூன்ல இருந்து நோ வாட்டர், நோ ஃபீட், நத்திங். எப்போ எது வரைக்கும்னா நெக்ஸ்ட் டே ஃபுல் மூன் டே, அந்த வெளுத்தவாவு மத்தியானம் வரைக்கும், ஆஃப்டர்நூன் வரைக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது. அப்போ அந்த வெளுத்தவாவு மார்னிங் வந்து இதை கொடுக்கணும். எது? இந்த மிக்சிங் பண்ணி. இப்போ ஃபுல் மூன் டேக்கு முன்பு ஈவினிங் வந்து இதை மிக்ஸ் பண்ணி, எது 50 grams கார்லிக்கு நல்லா வெளுத்தவள்ளியை வந்து மிக்சியில் இட்டு நல்ல பல்ப்பிங் ஆக்கி, பின்ன 100 ml வினிகரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 12 hours சோக்கிங்
பண்ணி வைக்கணும். அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபுல் மூன் டே வெளுத்தவ அன்னைக்கு காலையில் எம்டி ஸ்டமக்கில் அதை கொடுக்கணும். கொடுக்கும்போது ஒரு 2 or 3 days அந்த கவுடங்கில் வந்து நம்ம அந்த புழு எல்லாம் வெளியிலேயே வரும். அது வந்து மினிமம் ஒரு 2 அல்லது 2 or 3 times கொடுக்கணும். 2 to 3 timesனா 3 மாதம் இல்லை 3 months. இந்த மந்த் கொடுக்கும், நெக்ஸ்ட் மந்த் அப்படி கொடுக்கும்போது கம்ப்ளீட் ஆகிட்டு அந்த அனிமல்ஸோட ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய இன்டெஸ்டைனல் பேரசைட்ஸ் எல்லாம் போகும். இன்டெஸ்டைனல் பேரசைட்ஸ் இருக்கும்போது நீங்கள் ஏது ஃபுட்டு கொடுத்தாலும் அந்த அனிமல் நல்லா வளராது. எல்லாமே அந்த பேரசைட் சாப்பிடும். அதில் உள்ள அந்த பேரசைட்ஸ் வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளட் எல்லாம் எடுக்கும்போது அந்த அனிமல் வந்து வீக் ஆகிட்டே தான் இருக்கும்.